இந்த படத்தை எளிய ஆங்கிலத்தில் எப்படி விரிவாக விளக்குவது என்று பார்ப்போம். In the picture, we see a man sitting on a rock in a quiet park. படத்தில் அமைதியான பூங்காவில் ஒரு கல்லின் மீது ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். He has a big smile, but his smile looks a little strange or scary. அவரிடம் பெரிய புன்னகை இருக்கிறது, ஆனால் அந்த புன்னகை சற்று விசித்திரமாகவும் பயமுறுத்துவது போலவும் தெரிகிறது. The man is holding a sharp knife in his hand. அந்த மனிதர் கையில் கூர்மையான கத்தியை பிடித்திருக்கிறார். In front of him, a young boy is kneeling on the ground. அவருக்கு முன்னால் ஒரு சிறுவன் தரையில் முட்டி போட்டு அமர்ந்திருக்கிறான். The boy is tying the man's shoelaces carefully. அந்த சிறுவன் அந்த மனிதரின் ஷூலேஸ்களை கவனமாக கட்டுகிறான். The boy looks calm and focused, as if he is trying to help. சிறுவன் அமைதியாகவும் கவனத்துடனும் இருப்பது போல் தெரிகிறான். அவன் உதவ முயற்சிப்பது போல் இருக்கிறான். The man's eyes look very intense, almost like he is planning something. அந்த மனிதரின் கண்கள் மிகவும் கூர்மையாக தெரிகின்றன. அவர் ஏதோ திட்டமிடுகிறார் போல. They are surrounded by trees and nature, making the scene look peaceful. அவர்களை சுற்றி மரங்களும் இயற்கையும் உள்ளது. அதனால் காட்சி அமைதியாக தெரிகிறது. The peaceful background and the man's dangerous knife create a contrast. அமைதியான பின்னணி மற்றும் மனிதரின் ஆபத்தான கத்தி சேர்ந்து ஒரு எதிர்மறை வேறுபாட்டை உருவாக்குகிறது. The whole image feels mysterious, like something surprising is about to happen. முழு படமும் மர்மமாக உணர்கிறது. ஆச்சரியமான ஒன்று நடக்கப் போகிறது போல. இந்த படத்திலிருந்து நீங்கள் கற்ற ஒரு புதிய ஆங்கில வார்த்தை என்ன? அதை கமெண்டில் தெரிவிக்கவும்.